எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேள்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளே இல்லாத ஷார்க் ஃபேஸ் வச்சு எப்படி எங்கள் ஊர் ஸ்டைலில் டேஸ்டியான மீன் குழம்பு செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மீனை குக் பண்ணுறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஸோ பட்டை மட்டும்தான் சேர்க்க போகிறோம், கிராம்பு ஏலக்காய் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கிடலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ மீன் வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 100 கிராம் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மீனானம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி புளி ஊற்றி செய்ய மாட்டோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கறியான டைப்பில் செய்ய போகிறோம். அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். இதில் முள் இல்லாததுனால குட்டீஸ்களுக்கும் பெரியவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாகணும்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மீன் குழம்பை நம்ம புளி ஊற்றி சமைக்கிறதை விட இந்த டைப்பில் செய்யும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டாவே வந்து கீழே அடுப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பால் சுறாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த எண்ணெயிலே வந்து மிளகாத்தூளை சேர்த்து வதக்கும் போது நல்ல கலர் கிடைக்கும். நம்ம கறியான செய்யும்போது இப்படி தான் செய்வோம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு தீ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா அது கருகிரும். அடுத்து இதில் 100 கிராம் தக்காளியை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ சுறா மீன் வந்து சமைக்க போகிறேன். சில பேர் வந்து தோலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. பட் நாங்கள் எப்போவுமே வந்து தோலோடு தான் குக் பண்ணுவோம். மீனோட தோலை வந்து நல்லா கத்தியை வச்சு சுரண்டி விட்டுருங்க. நம்ம தோலை எடுத்துட்டேன்டா அது பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் புட்டு மாதிரி செய்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வாங்கிக்கிடலாம். இந்த மேல் தோலை நல்லா சுரண்டி விட்டுட்டு குக் பண்ணடா அந்த மேலே இருக்கக்கூடிய கருப்பு அப்புறம் சொரசொரப்பு தன்மையெல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் விருப்பப்பட்ட தோலோடு சாப்பிடலாம், இல்லைனா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஒரு விஷயம், தோலை வந்து நல்லா சுரண்டி விட்டுருங்க. இப்போது மீன் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு முறை நல்லா பெரட்டி விட்டுக்கிடலாம். அடுத்ததாக இதில் மசாலாவை கரைச்சி சேர்க்க போகிறேன். இதுக்கு தண்ணி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதில் 4 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த கரைசலை வந்து நம்ம மீன் கூட சேர்த்துக்கிடலாம். சில பேருக்கு வந்து தண்ணி தேங்காய் பால்னா என்ன, கெட்டி தேங்காய் பால்னா என்னன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அதாவது இன்றைக்கி வந்து 3/4 கிலோ மீனில் சேர்க்குறதுக்கு நான் 1/2 மூடி தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கெட்டியான பால் எடுத்து வச்சுருப்போம், அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து தண்ணி சேர்த்து 2வது 3வது பால் எடுப்போம்ல, ஸோ அந்த பாலில் தான் வந்து மசாலா சேர்த்து கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கெட்டி தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி அரைச்சி பால் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டேன். ஸோ தேங்காய் பால் சேர்த்தா தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மீன் வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஃபைனலாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மீனோட லிவர், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துனா தேடி எடுக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதாவது சுறா மீன், நண்டு, இறால்லாம் வந்து சாப்பிடலாமா, அது சாப்பிடக்கூடாது, ஹராம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் உணவுகள் எல்லாமே சாப்பிடலாம், அது ஹலால் தான். சில உணவுகள் வந்து பாய்சனஸாக இருக்கும், உடம்புக்கு ஒத்து வராது. ஸோ அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிடணும். நம்ம வலை வீசி பிடிக்கிறதுலையும் தானாக செத்தது வரும், அதை கூட சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது. தவறான புரிதல் தான் இதுக்கெலாம் காரணம். அந்த காலத்தில் அந்த மாதிரி சொல்லி வளர்த்துருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாமே வந்து கூடுமானது தான், ஹலால் தான், கண்டிப்பாக சாப்பிடுங்க. லிவர் சேர்த்துட்டு தீயை 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே வந்து வெந்துடும். இப்போது கம்மன்னு செம்ம டேஸ்டியான ஃபிஷ் குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ஃபிஷ் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.